நாம் வந்து இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை இராணுவத்தினுடைய கையில் ஒப்படைச்சி விட்டோம். ஒப்படைச்சிட்டு அவங்க பனியிலும் வெயிலிலும் செத்து சில சமயங்களில் போரில் இறந்து போன வீரனுடைய உடம்பு கிடைக்காம இருக்கும். அப்போ உடம்பு கிடைக்கல அப்படின்னா அந்த பொண்ணு கிளைம் பண்ண முடியாது. செத்தது தகவல் வந்துடும். ராணுவ வீரர்கள் காணாமல் போனவர்கள் குறித்து ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. அந்த காணாமல் போன ராணுவ வீரர்கள் குறித்து, வாழ்க்கை குறித்து நாம் பேச மறுக்கிறோம், உரையாட மறுக்கிறோம். அவர்களுடைய வழி குறித்து நாம் பேசவே இல்லை. அவங்கள பலிகடாவா மட்டும் நம்ம வச்சுட்டு இருக்கோம். காணாம போன ராணுவ வீரர்களுடைய குடும்பத்திற்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்று கேட்கிறோம். ராணுவ வீரர்களுக்கு என்று அவர்களுடைய குழந்தைகள் கல்வி கற்பதற்கென்று படி வழங்கப்பட்டது. அதை இந்த அரசு ரத்து பண்ணிய போது மிக பெரும் போராட்டத்திற்கு இடையில் தான் அப்போ ராணுவ வீரர்களுடைய குழந்தைகளுடைய கல்வியை கூட காவு கேட்கிற நீங்கள் இன்றைக்கு ராணுவ வீரரை வைத்து ஓட்டு வங்கியை பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம். இந்தியாவிலே இன்றைக்கு பரபரப்பான ஒரு சூழல்ல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இராணுவ வீரர்கள் மரணம் குறித்து இந்திய இந்திய தேசத்தில் பெரிய அளவில் பரபரப்பான சூழல் இன்றைக்கு நம்ம பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இராணுவ வீரர்கள் குறித்து நாம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டம் என்று கூட நான் நினைக்கிறேன். புல்காமா படுகொலையில் வந்து பெரிய அளவில் இறந்து போயிருக்கிற, படுகொலை செய்யப்பட்டிருக்கிற இராணுவ வீரர்களுக்கு வீரவணக்கம் முதல்ல செலுத்திக்கிறோம். இராணுவ வீரர்களினுடைய குடும்பங்களுக்கு நாம் பெரிய அளவில் ஆறுதல் சொல்ல முடியாது என்றாலும் கூட நாங்கள் கூட இருக்கிறோம் என்கிற பணிவான ஒரு ஆறுதலை அவர்களுக்கு நாம் பதிவு செய்து கொள்கிறோம். இதையெல்லாம் தாண்டி இராணுவ வீரர்கள் யார் என்று நாம் பேச வேண்டிய தேவையும் கட்டாயம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, புல்காமா படுகொலை நடந்த அன்று ஒரு மேஜர் டிபி சிங் என்கிற ஒரு மேஜர் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உட்காந்து பேசுகிறாங்க. நீங்கள் உள்ளே போய் டிபி சிங் என்று போட்டால் வரும் அந்தது. அப்போ அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த படுகொலையை கண்டிக்கிற இதே வேளையில், இந்த படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற இதே வேளையில், இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழலில் இராணுவ வீரர்களை பற்றி பேச வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது என்றும் அவர் முன்வைக்கிறார். எனக்கு அதில் ரொம்ப உடன்பட்டு போகிறேன். காரணம் என்னென்னா, அவர் பல முக்கியமான தகவல்களை இங்கே பதிவு செய்கிறார். அதில் ஒன்று, நாம் வந்து இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை இராணுவத்தினுடைய கையில் ஒப்படைச்சி விட்டோம். ஒப்படைச்சிட்டு அவங்க பனியிலும் வெயிலிலும் செத்து ஒழிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சேஃபாக இங்கே இருக்கிறோம். அந்த இராணுவ வீரர்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அதில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்க்குற இராணுவ வீரனுடைய வாழ்க்கை இல்லை எங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறார். அப்போ என்ன நடந்தது என்றால், ஒரு இராணுவ வீரன் தன் உடலை உறுப்பையோ இழக்குகிற போது, தன்னுடைய உடல் உறுப்புகளை இழக்கிற போது, அந்த இழப்பீட்டிற்காக அவர் பல மாதங்கள் அரசோடு போராட வேண்டியிருக்கிறது என்றும், சில சமயங்களில் நீதிமன்றத்தில் சென்று போராட வேண்டியிருக்கிறது என்றும், இதே மேஜர் அந்த டிபி சிங் என்பவர் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் போராடி, போரில் இழந்து போன கால் கைகளோடு 7 ஆண்டுகள் போராடி தன்னுடைய பென்ஷனை பெற்றதாக அவர் சொல்லுகிறார். அதில் கூடுதலாக ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். நீங்கள் ஒரு மரணம் நடந்து போகும், அந்த மரணத்தை வைத்து அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க போரில் என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாருன்னு ஒரு கிளைம் பண்ண வேண்டியிருக்கும். சில சமயங்களில் போரில் இறந்து போன வீரனுடைய உடம்பு கிடைக்காம இருக்கும். அப்போ உடம்பு கிடைக்கல அப்படின்னா அந்த பொண்ணு கிளைம் பண்ண முடியாது. செத்தது தகவல் வந்துடும். பட் உடம்பு இல்லாதனால நீதிமன்றத்திற்கு அந்த பெண் அலைந்து கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு. அதே மாதிரி இறந்து போயிட்ட ஒருத்தருடைய இணையர், மனைவி பென்ஷனுக்காக நீதிமன்றத்திற்குள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கே நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் இப்போ நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிற இராணுவ வீரர்கள் காணாமல் போனவர்கள் குறித்து ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. அந்த காணாமல் போன இராணுவ வீரர்கள் குறித்து அரசு மீண்டும் மௌனத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறது என்றும் அரசின் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. நம்ம இவ்வளோ இராணுவ வீரர்களை கொண்டாடுகிறோம், மெழுகுவர்த்தி ஏற்றுகிறோமே ஒழிய இராணுவ வீரர்களினுடைய வாழ்க்கை குறித்து நாம் பேச மறுக்கிறோம், உரையாட மறுக்கிறோம். அவர்களுடைய வழி குறித்து நாம் பேசவே இல்லை. அவங்கள பலிகடாவா மட்டும் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நான் கேட்குறேன், காணாமல் போன இராணுவ வீரர்களுடைய குடும்பத்திற்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்று கேட்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான பதவிக்கு ஒரே மாதிரியான சம்பளம் கேட்டு ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் பணியிலும் வெயிலில் நின்று போராடிய போது அரசாங்கம் வேடிக்கை பார்த்தது. இன்றைக்கு இராணுவ வீரர்களை கொண்டாடுகிற அரசாங்கம் முன்வைத்து நாடகம் போட்டு கொண்டிருக்கிறது. இதே அரசாங்கம் என்ன பண்ணாங்க, இராணுவ வீரர் ஒருத்தர் தான் இருக்கிற பகுதியில் இருந்து தன்னுடைய உணவை வீடியோ பண்ணி வெளியே போட்டார்.
எங்களுக்கு கொடுக்கப்படுகிற தரமற்ற உணவு இது என்று தரமற்ற உணவை கொடுத்துட்டு போர் வீரர்களை கொண்டாடுகிற என்ற நயவஞ்சகத்தை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு. இதே டிபி சிங் இன்னொரு விஷயத்தை முக்கியமாக குறிப்பிட்டாரு. நீங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, இராணுவ வீரர்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கு கொடுக்கப்படுகிற படி கொடுப்பாங்க இல்லையா, வீட்டுப்படி, அதாவது வீட்டுக்கு கொடுக்கப்படுகிற வீட்டு வாடகை கொடுக்கப்படுகிற படின்னு மருத்துவ படி என்று பல படிகளை அரசு ஊழியர் பார்க்கிறவர்களுக்கு கொடுப்பார்கள் அரசாங்கத்திலிருந்து. அப்படி இராணுவ வீரர்களுக்கு என்று அவர்களுடைய குழந்தைகள் கல்வி கற்பதற்கென்று படி வழங்கப்பட்டது. அதை இந்த அரசு ரத்து பண்ணிய போது மிக பெரும் போராட்டத்திற்கு இடையில்தான் நாங்கள் அந்த தீர்மானத்தை உடைத்தோம். அரசை நிர்பந்தித்து எங்களுடைய குரலை ஏற்க வைத்தோம் என்று அவர் பேசுகிறார். அப்போ இராணுவ வீரர்களுடைய குழந்தைகளுடைய கல்வியை கூட காவு கேட்கிற நீங்கள் இன்றைக்கு இராணுவ வீரரை வைத்து ஓட்டு வங்கியை பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற உண்மையும் நாம் சேர்த்து பதிவிட வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து இராணுவ வீரர்கள் பெரிய அளவில் பணியில் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஒரு டிபேட் வந்தது, பணியில் வந்து இராணுவ வீரர்கள் செத்துட்டு இருக்கிறாங்களே, இதுக்கு ஒரு பாதுகாப்பான ஏற்பாடு ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்டபோது வேற வழியே இல்லை, இதுதான் யதார்த்தம், இதற்கு முன்னும் இப்படி செத்திருக்கிறார்கள் என்று அரசாங்கங்கள் மத்தியில் ஆழக்கூடிய அரசாங்கங்கள் பதில் சொல்லுகின்றன. அப்போ நம்ம கேட்குற அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா, இராணுவ வீரர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து தங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு பார்டரில் சம்பந்தமே இல்லாத எதிரிப்படைகளோடு போராடி அடிபட்டு அடையாளம் தெரியாமல் உருக்குலைந்து செத்து போகிறதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நாம் திடீரென்று இப்படி ஒரு தாக்குதல் வருகிற போது தேசபக்த வேஷம் போடுவது என்பது நியாயமற்ற ஒன்று. நம் தேசபக்தி இந்த பக்கம் இருக்கட்டும், இந்த சூழ்நிலையிலாவது இராணுவ வீரர்களுடைய கேஸு ஆயிரக்கணக்கில் நீதிமன்றங்களில் குவிஞ்சு கிடக்குது. அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும் பொருட்டு மத்திய அரசு அந்த கேஸை உடனடியாக பைசல் பண்ணி இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தை நேர்மையாக காப்பாற்றுவதற்கான ஒரு சூழலை கையில் எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மக்களினுடைய சார்பாக நாங்கள் வைக்கிறோம். மக்கள் வந்து இந்த இராணுவ வீரர்களுக்கான அஞ்சலி செலுத்தினா மட்டும் இராணுவ வீரர்களுடைய குடும்பம் வாழ்ந்துட முடியாது. அப்போ இராணுவ வீரர்களுடைய தொடர்ந்து அவர்கள் முன்வைக்கிற கோரிக்கைகளை, உரிமைகளை வென்றெடுப்பதற்கான சூழலை இன்றைக்கு நாம் முன்வைத்தால்தான் அரசு அதை கேட்டு இராணுவ வீரர்களுக்கு ஏதாவது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புகிறேன். எனவே இந்த சூழல்ல இராணுவ வீரர்களுடைய பணியை போற்றுவோம். இறந்து போயிருக்கிற, படுகொலை செய்யப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். இராணுவ வீரர்களுடைய குடும்பத்திற்கு நாங்கள் துணை நிற்போம். எங்கள் இராணுவ வீரர்களுடைய படுகொலைக்கு காரணமானவர்களை பழி தீர்ப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தா கூட, இன்னொரு பக்கம் இயல்பாக இராணுவ வீரர்கள் யதார்த்தமான வாழ்க்கை சூழலை வென்றெடுப்பதற்காக அரசு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை எல்லாவற்றையும் பயன்படுத்த வேண்டும். அவருடைய கேஸை முடிச்சு கொடுக்கணும். காணாமல் போனவர்கள் குறித்து உடனடியாக நீங்கள் தீர்வை கொண்டு வர வேண்டும். இது போன்ற பல விஷயங்களை இராணுவத்திற்கு நீங்கள் செய்து கொடுத்தால்தான் உண்மையில் உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரர்களுக்கு நாம் செய்கிற அஞ்சலி. எனவே இதை அரசை நோக்கி நிர்பந்திப்போம் அப்படின்னு நான் சொல்றேன்.